2002ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு விளையாட வராங்க. அதுவும் கரெக்டா வான்கடேல ஒரு சீரிஸ் டிசைடர் மேட்ச் வந்து விளையாடுறாங்க. அதாவது அந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க தான் சீரிஸ் வின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடைசியா அந்த மேட்ச்ல 2 பால் 6 வின்னு இருக்கு. ஃபிளின்டாஃப் வந்து போலிங் போட்டு போல்ட் ஆக்கிடுறாரு. இந்தியாவை தோக்கடிச்சிடுறாங்க. இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுவும் இந்தியாவை வான்கடேல ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்ல, ஏற்கனவே சௌரவ் கங்குலி வந்து காண்டா இருப்பாரு. யாரா இங்கிலாந்து போய் இந்தியால ஜெயிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே டைம்ல பிளின்டாஃப் வந்து இன்னும் இது பண்ற மாதிரி அவர் சட்டையை எடுத்துட்டு கழட்டி இப்படி வந்து செலிப்ரேஷன் ஒண்ணு பண்ணிருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது நம்மளுக்கு அந்த ஐகானிக் மூமெண்ட் ஸ்டாண்ட்ஸ்ல தெரியும் நம்மளுக்கு. 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாட்வர்ஸ் சீரிஸ் வந்து இங்கிலாந்துல நடந்திருக்கும். அதுல நம்ம வந்து அதே சீரிஸ் டிசைடர் இல்ல ஃபைனல்ஸ் ஆடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைனல்ஸ்ல ஒரு டெய்லண்டர்ஸ் 2 பேர் ஆடிட்டு இருப்பாங்க. 2 விக்கெட் தான் இருக்கும் நம்மளுக்கு கடைசியில ஒரு டபுள் ஒண்ணு கஷ்டப்பட்டு ஓடி ஜெயிப்பாங்க. அது செம்மையா இருக்கும் அந்த மேட்ச் நீங்க பார்க்கும்போது. கடைசியில 300 ரன் அடிக்கணும். லார்ட்ஸ்ல ஓடிஐல வந்து 300 ரன் அடிக்கணும். நம்ம டெஸ்ட் மேட்ச்லயே இப்ப பாக்குறோம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அடிக்கிறதுக்கு. 300 ரன் ஓடிஐல அடிச்சு ஜெயிச்சுட்டு அந்த சீரீஸ் ஜெயிச்சுட்டு சௌரவ் கங்குலி வந்து அந்த பெவிலியன்ல வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாரு. அதே செலிப்ரேஷன் தான் பண்ணுவாரு. சட்டையை கட்டிட்டு இப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவாரு. அந்த ஐகானிக் செலிப்ரேஷன் அந்த லார்ட்ஸ் நம்ம அந்த ஸ்டாண்ட்ஸ பார்த்தாலே அந்த பெவிலியன் பார்த்தாலே அந்த சௌரவ் கங்குலியான மெமரிஸ் வராம இருக்கவே இருக்காது. அந்த டைம்ல மேட்சஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாம். ஸோ டோனி எல்லாம் இல்லாத ஒரு ஃபேஸ் ஒரு யங் டீம் வச்சுட்டு சௌரவ் கங்குலி போயிட்டு அந்த ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு வந்தது ஒரு ஐகானிக். அந்த பேப்பர்லயே அந்த வந்து சௌரவ் கங்குலி வந்து செலிப்ரேட் பண்ணதெல்லாம் போடுவாங்க. இப்போ வரைக்குமே அது நல்ல ஒரு மூமெண்டா